Hello friends, welcome back to Arivi Tech News. இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா Zoho Schools of Technologyல இருந்து ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன். ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா Zoho Schools of Technology, அதாவது Zoho ஸ்கூல்லேருந்து 12th எக்ஸாம் முடிஞ்சிருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல்லே வந்து அவங்க டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதை சொல்லி கொடுத்துட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஜோகோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இது இப்போ டிசைன், அதாவது Zoho Schools of Technologyல Zoho School of Design எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் அப்படின்ற ஒன்று இப்போ வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12th முடித்தவங்க ஆர் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th இல்லை டிப்ளமோ, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிட்டு இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ மட்டும் முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி Zoho ஸ்கூலில் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் 10th 12th இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், அதாவது ப்ரோக்ராமிங் பற்றி நாலேஜ் இருக்கணும். அதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்கே நம்ம கோர்சஸ் ப்ளஸ் ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் டிகிரி முடித்தவங்களா இருக்கட்டும், இல்லை 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படித்து இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் வேணும் அப்படின்னாலும் எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இல்லை எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ்லாம் தெரியும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டாக பைத்தான், வெப்சைட் டிசைன், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டு, மிஷின் லேர்னிங், இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்சஸ் ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி 10th 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. இது நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு அடுத்த பேட்ச் வந்து April 25th இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இது போக டிகிரி முடித்தவங்களா இருக்கீங்க, நான் இது முடிச்சுட்டு இல்லை எனக்கு கரியர் கேப் இருக்குது, இல்லை முடிச்சுட்டு நான் இப்போ 2023 பேட்சோ இல்லை 2022 பேட்சாக இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் இப்போ ஐடி கம்பெனியில் போகணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டை நெக்ஸ்ட் லெவலில் கம்பெனியாகவும் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து தென்காசிலேயே டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம், இல்லைனாலும் ஃபோன் பண்ணியும் டீட்டெயில் கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் பற்றின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Zoho ஸ்கூல்ஸ் எப்படி எதுக்காக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம், ஒரு 12th முடித்து நீங்கள் ஒரு பேஷனேட் டு ஒரு ஐடி கம்பெனியில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோர்சஸ் வந்து எடுத்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜோகோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் இருக்குது, நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம், இல்லைனாலும் இதே ப்ராசஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்லெஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் Zoho Schools of Business, Design and Technology. ஓகே, இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா Zoho Schools of Businessல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை டிசைன் எனக்கு நல்லா வரும், நான் டெக்னாலஜி ஓரியன்டாக போகிறேன் அப்படின்னா இந்த 3 பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஷுட் ஹாவ் பீன் பார்ன் பிட்வீன் April 1st 2003 அண்ட் December 31st 2007 இருக்கணும். அதாவது ஏப்ரல் 2003 பிறந்தவங்கலேருந்து December 31st 2007 பிறந்தவங்க வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே,
யுவர் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12th இல்லைனா 10th, டிப்ளமோ இல்லைனா 12th ப்ளஸ் டிப்ளமோ மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி இயர் ஃபைனல் இயர் ஆஃப் ஸ்கூலிங் ஆர் ஃபைனல் செமஸ்டர் ஆஃப் தியர் டிப்ளமோ கேன் அப்பியர் ஃபார் த எக்ஸாம்லெஸ் எக்ஸாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா 12th எக்ஸாம் எழுதி முடித்தவங்களா இருக்கலாம், இல்லைனா டிப்ளமோ இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் who have already completed more than a year of any degree program, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பிஇ ஜாயின் பண்ணியிருப்பீங்க, 1 year கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் இயர் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியே கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது? ஏன்னா இவங்க வந்து எக்ஸாம் வைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன். அப்போ நம்மளை வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டோ இல்லைனா உங்களோட ரெஸ்யூமை ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் இதில் கொடுக்கலாம். இது போக நீங்கள் ஏதாவது இதில் லிங்க்டின் ஏதாவது பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னாலும், ட்விட்டர் அந்த மாதிரி இதில் ஆக்டிவாக இருக்கீங்கனாலும் அந்த லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் ஆர்ட், இப்போ பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. நேம் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஜெண்டரில் மெயிலா ஃபீமேலா அதரான்றது கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார் கொடுத்துறது எல்லாமே கம்பல்சரி ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? மொபைல் நம்பர் கொடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. திரும்ப இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அது அடுத்து டேட்டா பேஸில் இருக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். அதனால் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஹோம் அட்ரஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்ட்ரீட் கொடுத்துக்கோங்க. உங்களோட சிட்டி, இங்கே வந்து ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, அதாவது தமிழ்நாடா என்னன்றது. போஸ்டல் பின்கோடு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோங்க. கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாவா இல்லை யூஎஸ்ஏயா இல்லை அல்பேனியா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கண்ட்ரி இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணலாம், இந்தியான்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே சிட்டினா தென்காசினா இப்போ பாருங்கள் திருநெல்வேலி வருது, திருநெல்வேலி. இங்கே வந்து தமிழ்நாடுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் கரண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னது? கரண்ட்லி 12th படிக்கிறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. 10th ப்ளஸ் டிப்ளமா இருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 12th ப்ளஸ் டிப்ளமா இருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது கம்ப்ளீட்டட் கிடையாது, 1 year கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஹோம் ஸ்கூலராக இருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்கூலில் நீங்கள் லாஸ்ட்டாக படிச்சிங்க, ஸ்கூலோ காலேஜோ இதில் படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களோட செல்ஃப் எவாலுவேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, இங்கே இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி இன் மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேடாக இருக்கீங்கன்னா பேடுன்னு கொடுங்க. ஓகேவா, குட்டா இல்லை கிரேட்டா? ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா இதில் கிரேட்டுன்னு கொடுங்க. அதே மாதிரி எபிலிட்டி இன் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. ரிட்டன் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் ரிட்டன், அதாவது எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்றத கொடுங்க. பேசுகிறதுக்கு உங்களோடது எப்படி, பேடா ஓகேவா குட்டா அப்படின்றத கொடுங்க. ஸ்பெஷல் கிளிக், அதாவது ஒரு ஸ்கெட்சிங் பண்ண, டிராயிங் தெரியும், ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க, ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுங்க. அதாவது இப்போ நீங்கள் நான் சொன்னல ஆர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆர்ட்டு என்ன, ஆர்ட்டு ஸ்கெட்சிங் டிராயிங் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃபி வீடியோலாம் எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட்டு கொடுத்துக்கோங்க. க்ரியேட்டிவாக சில பேர் எழுதுறீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா இதை கொடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் உங்களை இது எவாலுவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் தெரியும், அதாவது எக்ஸாம்பிள் C++, ஜாவா தெரியுமா, பைத்தான் தெரியுமா, இல்லை வெப்சைட் டிசைன், அதாவது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், சில பேர் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பேக் ஹேண்டில் பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா பேக் ஹேண்டில் டிஜாங்க தெரியும்.
இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்ஸ்டியூட் இங்கே இருக்குது, நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணவுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் 1 மந்த்லேயே இதுக்கு நீங்கள், ஏன்னா 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னாலும் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ண கூட சொல்லித்தரோம். ஓகே. கரியர் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் என்னதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது குவாலிட்டி இன்ஜினியரா, டெக்னிக்கல் ரைட்டரா, அனாலிஸ்டா, கிராஃபிக் டிசைனரா, சாஃப்ட்வேர் டெவலப்பரா, யூஐஎக்ஸா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுங்க. இப்போ டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது, அதுவுமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜோகோ ஸ்கூல்ஸில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் எல்லாமே சென்னையில் தான் இருக்கும். டிசைன் டெக்னாலஜி, அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், டிசைன் டெக்னாலஜி மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. டெக்னாலஜி மட்டும்தான் வந்து தென்காசியில் இருக்குது. அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியும் அப்படின்னா தென்காசிக்குள்ளே இந்த திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டெக்னாலஜிக்கு மட்டும். மற்றது பிஸ்னஸ் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் கண்டிப்பாக இருக்குது, இங்கே கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபைல் அப்லோட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. யூ மே சப்மிட் யுவர் போர்ட்ஃபோலியோ ஃபைல் ஹியர், அதாவது அந்த ஃபைலோட ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா. இங்கே அடுத்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி எப்படி தெரியும் அப்படின்றது. நீங்கள் யூடியூப் மூலமாக இப்போ நம்மளோட யூடியூப் பார்த்து போகிறீங்க அப்படின்னா யூடியூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது ஜோகோ ஸ்கூல் ஃபேக்கல்ட்டி யாராவது சொன்னாங்களா, இல்லை ஃபேஸ்புக்கா, இதை பற்றி ரெஃபர் பண்ணி பார்த்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் எங்கே கொடுக்கலாம். ஷேர் லிங்க்ஸ் அடிஷ்னல் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில பேர் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது அடிஷ்னலாக ட்விட்டர் லிங்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னாலும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஐ அக்ரி தட் த கிவன் டேட்டா இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேவா. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 12th 10th ப்ளஸ் டிப்ளமோ, இல்லைனா 12th ப்ளஸ் டிப்ளமோ, இல்லை 12th முடிச்சுட்டு இல்லவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஐடி இப்போ வந்து ரொம்ப பூமிங்கில் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து கற்றுட்டு வேலைக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, இதுலேயும் நான் மெயின் தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next வீடியோ.